ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மெட்ரோ ஜெகன் vlogs. இப்போ சரியாக நைட்டு 10:30 மணி ஆகுது. போகிற வழியில் கேரளா பார்டரை தாண்டி ஒரு இடத்துல சாப்பிட நிப்பாட்டினாங்க. இங்கே நேரத்தில் வந்து தோசை, பரோட்டா எல்லாமே இருந்துச்சு. பட் இது வந்து கேரளாங்கிறனால பரோட்டா தனியாகவும் கிரேவி தனியாக தான் வாங்கணும்னு சொல்லிட்டாங்க. நானும் பாப்பாவும் தோசையாக வாங்கிட்டோம். அதுக்கு காம்ப்ளிமெண்ட்ரியாக சட்னி சாம்பார்லாம் கொடுத்துட்டாங்க. இப்போ சரியாக மணி 3:30 மணி ஆகுது. எரிமேலி வந்து ரீச் ஆகிட்டோம். பக்கத்தில் இருந்த கடைகளில் கலர் பொடி, கிரீடம், அப்புறம் டம்மி கத்தி, சரங்குத்தி இது எல்லாமே வாங்கி கன்னிசாமிங்களுக்கெல்லாம் வேஷம் போட்டாச்சு. நாங்களும் அப்படியே கொஞ்சம் வேஷம் போட்டுக்கிட்டோம். அப்படியே இங்கிருந்து தர்மசஸ்தா கோயில் வரையும் நாம் ஆடிட்டே போக வேண்டியதுதான். நான் வீடியோ எடுத்திருந்ததை பார்த்துட்டு பக்கத்தில் இருந்த சாமி வந்து உடனே கேமராவில் பேச ஆரம்பிச்சிட்டாரு. என் தம்பி வந்து ரேஷு பாப்பாவுக்கு சொல்லிட்டே வரான். அங்கிருந்து போறப்ப எல்லா சாமிகளும் ஆடுவாங்க, நீயும் ஆடிட்டு தான் வரணும்னு சொல்லி கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கான். இந்த எரிமேலி ஃபுல்லாவே போட்டோ எடுக்கிற கடை தாங்க ஜாஸ்தியா இருக்குது. இந்நேரத்தில் லைட்டு பாருங்க, எத்தனை லைட்டை போட்டுக்கிட்டு ஸ்டூடியோவில் காட்டு விலங்குகள் எல்லாமே வச்சுக்கிட்டு அது மேல உட்காந்தபடி எல்லாருமே போட்டோ எடுத்துட்டு இருக்காங்க. சின்னவங்க பெரியவங்கன்னு எல்லாருமே. எனக்கும் பாப்பா மாதிரியே தான் ஒரு 5-6 வயசு இருக்கும் போதே எங்க அப்பா என்னை சபரிமலைக்கு முத மாலை போட்டு கூட்டிட்டு வந்தாரு. அப்போ ஃபர்ஸ்ட் டைம் இங்க வந்து இதே மாதிரி வேஷம் போட்டு இங்க இருக்கிற ஒரு போட்டோ கடையில போட்டோ எடுத்துக்கிட்டு அது பிலிமா தான் இருக்கும். அதை தண்ணியில கழுவிதான் கொடுப்பாங்க. அப்பெல்லாம் அதுவே ரொம்ப அபூர்வம், பெரிய விஷயம். இப்போ நம்ம கையில் இருக்கிற மொபைல் ஃபோனை வச்சுக்கிட்டு எத்தனை ஃபோட்டோ வேணா எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி விளாக் எல்லாம் பண்ணுறோம். இப்போ தான் நம்ம சேனல் ஆரம்பிச்சிருக்கோம். வீடியோவில் பேசுறது புதுசுங்கிறதுனால நம்ம எல்லாமே ஸ்பாட்டில் ஆன் டைமில் பேச முடியாது. ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு இதெல்லாம் கவர் பண்ண முடியுமோ வீடியோவாக ஃபஸ்ட் எடுத்து வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன். இதுவும் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் பண்ணுறேன். இப்படி தான் ப்ராப்பராக பண்ணணுங்கிறத எனக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்சதை நான் ட்ரை பண்ணுறேன். ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. போக போக நான் கண்டிப்பாக என்னோட டேலண்ட்டை நான் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ மறக்காமல் நமக்கு அந்த சப்போர்ட்டை கொடுத்துக்கிட்டே இருங்க எப்பயும் போல். இந்த நேரத்துலையுமே ஃபோட்டோ கடை உள்பட பேக் கடை, அக்சசரிஸ் கடை, இன்க்ளூடிங் ஹோட்டல் ஆல்சோ எல்லாமே திறந்துருக்குங்க. ஏன்னா இவ்வளோ மக்கள் இங்கே கூடுற இடத்துல அவங்களுக்கு தேவையான பொருட்கள் கிடைக்கலன்னா சிரமம் தானே. அவ்வளோதான், நம்ம கோயிலுக்கு பக்கத்தில் நெருங்கிட்டோம். கிட்டத்தட்ட டெய்லியும் ஒரு 3லேருந்து 4 டீ சாப்பிட்ருவேன். இப்போ நேற்று நைட்டு நம்ம டீ சாப்பிட்டது, நேரத்துக்கு ஒரு டீ சாப்பிட்டா நல்லா இருக்குன்னு தோணுச்சு. தம்பிகிட்ட கேட்டா டீ சாப்பிடலாமான்னு கேட்டேன். அவன் டீ வேண்டாம், ஒன்றும் வேண்டாம், ஒழுங்கா வாடா அப்படின்னு சொல்லிட்டான். இப்போ நமக்கு டீ குடிக்க கூட யாராவது கம்பெனிக்கு இருந்தால் நல்லா இருக்கும். பட் யாரும் வர மாட்டேன்றாங்க. ஸோ நாமளும் கம்முன்னு அப்படியே கடந்து போக வேண்டியதுதான். அவ்வளோதான் கைஸ், ஸ்ரீ தர்மசஸ்தா கோயிலுக்கு பக்கத்தில் வந்தாச்சு. அங்கே வந்திருக்கிற மற்ற சாமிமார்கள் எல்லாமே மேலதாளத்தோடு எல்லாமே ஆடிட்டு வந்துட்டு இருந்தாங்க. ஸோ நம்ம மேலதாளமெல்லாம் எதுவுமே வைக்கல. அந்த சாமிங்க எல்லாம் ஆடுறதை பார்த்துட்டு நின்றுட்டு இருந்தோம். பாப்பா வந்து ஆடு ஆடுன்னு என் தம்பி கம்பல் பண்றான். ஆனா பாப்பா ஓடிட்டா. நம்ம பசங்க வைப் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க.
ஆனா கொஞ்சம் அஞ்சம் இல்லைங்க. நானும் எவ்வளவோ பாப்பா ஓட வைக்க ட்ரை பண்றேன். ஆனா கொஞ்சம் கூட அசரவே மாட்டேன்றா. இந்த ஸ்ரீ தர்மசாஸ்தா கோயில். நம்ம கோயிலுக்குள்ள வந்துட்டோம். இப்போ கோயிலுக்குள்ள போக முடியாதுன்ட்டு அப்படியே கோயிலை மட்டும் சுத்திட்டு போயிடலான்னு முடிவு பண்ணிட்டோம். இல்லையா அமிர்தாத்தனா ಲೋ ಅಲ್ಲಿ ಹೋಗ್ಬೇಕಾ ಸಾರಂಗುತ್ತಿ ಅಲ್ಲಿ ಅದ நாங்களும் சுத்தி முத்தி பார்த்தோம். கூட்டமும் ரொம்ப ஜாஸ்தியா இருந்துச்சு. குளிக்க வாய்ப்பு கம்மியா இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா தண்ணி ரொம்ப ஜில்லு, வெயிட் பண்ணி தான் குளிக்கணுங்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால ஃபேஸ் வாஷ் மட்டும் பண்ணிட்டு கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டோம். சரி, அடுத்தது பம்பாக்கு தான் நம்ம போகிறோம். அங்கே போய் குளிச்சுக்கலான்ட்டு நாங்கள் கோயிலை மட்டும் அப்படியே ஒரு ரவுண்டு சுற்றிட்டு வந்துட்டு கிளம்பிடலான்ட்டு கோயில் சுற்ற போயிட்டோம். இப்போ வந்து சரியா விடிகால் 4 மணி ஆகுதுங்க. இந்த டைம்லையும் கூட்டத்தை பார்த்தீங்கன்னா கூட்டம் மேலே மேலே வந்துக்கிட்டே தாங்க இருக்கு. குளிக்கிற இடத்துலையும் க்ரௌடு, சாமி கும்பிட்ற இடத்துலையும் க்ரௌடு. இப்போ கோயிலேருந்து வெளியே வந்தாச்சு. அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக பஸ்ஸுக்கு போய் நம்ம பஸ்ஸில் ஏறி அங்கிருந்து நிலக்கல் போகணும். நிலக்கல்ல இருந்து நாம் பம்பாக்கு கவர்மெண்ட் பஸ் மட்டும்தான் அங்கே அலவுடு. அங்கே பஸ் ஏறி போகணும். இங்கே மாதிரி ஸ்டூடியோ வச்சிருக்கிறவங்களுக்கு இவங்களுக்கெல்லாம் சீசனில் மட்டும்தான் வியாபாரமே. ஸோ அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாகவும் தான் இருக்கும். ஓகே கைஸ், அடுத்த வீடியோவில் பம்பா டு சபரிமலை பார்க்கலாம். கீப் சப்போர்ட் டு அவர் சேனல். தேங்க்யூ.